வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை புழல் சிறையில் உள்ள மகளிர் சிறையில் இருந்து பெங்களூரு கொள்ளைக்காரி பட்ட பகலில் தப்பியோடிய சம்பவம் காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலத்த பாதுகாப்பு நிறைந்த புழல் சிறையில் இருந்து கொள்ளைக்காரி தப்பியது எப்படி? கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர் 32 வயதான ஜெயந்தி சென்னை செம்மஞ்சேரியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். கடந்த 2021 நவம்பர் மாதம் வீட்டின் பூட்டை உடைத்து நகை திருடிய வழக்கில் துறைப்பாக்கம் போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது அச்சமில்லாமல் நடந்து கொண்ட ஜெயந்தியை பார்த்து போலீசாரே புருவம் உயர்த்தியதாக கூறப்படுகிறது. குற்றம் உறுதியானதை தொடர்ந்து ஜெயந்தி மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சென்னை புழல் சிறையில் உள்ள மகளிர் சிறையில் அடைத்தனர். 2 வருடங்கள் தண்டனை அனுபவித்து வந்த ஜெயந்தி சிறையிலிருந்து தப்பி ஓடியது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புதன்கிழமை அன்று சிறைக்குள் கைதிகளுக்கு வழங்கக்கூடிய வழக்கமான பணியில் ஜெயந்தி ஈடுபட்டுள்ளார். பிற்பகல் வரை சிறையில் இருந்தவர் மதிய உணவிற்கு பின்னும் பணிகளை தொடர்ந்து செய்துள்ளார். ஆனால் மாலையில் பெண் கைதிகளின் அட்டெண்டன்ஸை சரிபார்த்த போது ஜெயந்தி ஆஜராகவில்லை. சிறை முழுக்க தேடி பார்த்த போலீசார் கண்ணிலும் அவர் தென்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதிர்ச்சியடைந்த சிறை காவலர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்துள்ளனர். மாலை 5 மணி அளவில் பார்வையாளர்கள் அறை அருகே இருந்த நுழைவாயிலில் ஜெயந்தி தப்பி ஓடியது தெரிய வந்தது. தமிழ்நாடு முழுக்க அலர்ட் செய்யப்பட்டு தப்பி ஓடிய ஜெயந்தியை பிடிக்க போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளனர். இந்தியாவிலேயே அதிக பாதுகாப்பு கொண்ட சிறைகளில் சென்னை புழல் சிறையும் ஒன்று. 212 ஏக்கர் நிலப்பரப்பு, 10 அடி உயர சுற்றுச்சுவர், பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்று மிரட்டும் புழல் சிறையிலிருந்து பட்ட பகலில் பெங்களூரு கொள்ளைக்காரி தப்பி ஓடியது போலீசாருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சிறையிலிருந்து ஜெயந்தி எப்படி தப்பினார்? வெளியே சென்றதும் யாராவது உதவினார்களா? தப்பிப்பதற்கு சிறைக்குள் அதிகாரிகள் யாராவது உடந்தையா என்ற கோணங்களில் உயரதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிறை வார்டன்கள் கனகலட்சுமி, கோகில் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜெயந்தி பிடிபட்ட பிறகே புழல் சிறையிலிருந்து அவர் தப்பிச் சென்ற சம்பவத்தின் முழு பின்னணி வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.